ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தாயும் மகனும் வாழ்ந்து வந்தார்கள். தாயும் மகனும் அந்த குடிசையில் அமர்ந்து ஒரு எளிய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். உணவோ குறைவாக இருக்கிறது. ஆனால் தாயோ தன்னுடைய மகனுக்கு அதிகமாக சாப்பாட்டை ஊட்டுகிறாள். அந்த தாயின் முகத்தில் தியாகமும் அன்பும் நிறைகிறது. சாப்பிட்டது போல் நடித்துக்கொண்டு அந்த உணவை எடுத்துக்கொண்டு அந்த சிறுவன் வெளியே செல்கிறான். குடிசையின் வெளியே ஒரு நாய் உடல் மெலிந்து பசியுடன் காத்திருந்தது. தனக்கு கிடைத்த சிறிய உணவையும் அந்த நாய்க்கு அந்த சிறுவன் ஊட்டுகிறான். நாயும் சந்தோஷமாக சாப்பிட்டது. மகனின் இரக்க குணத்தை பார்த்து தாய் பெருமையுடனும் சந்தோஷத்துடனும் பார்க்கிறாள். அந்த நாயும் அவனுடன் சந்தோஷத்துடனும் நன்றியுடனும் இருந்தது. இருவரும் மாலை நேரத்தில் சந்தோஷமாக விளையாடினார்கள். பெரும்பாலான நேரங்களில் அந்த நாயுடனேயே அவன் தன்னுடைய நேரத்தை கழித்தான். அன்று மாலை நேரம் முடிந்து இரவு நேரம் வரத் தொடங்கியது. தாயும் சிறுவனும் தரையிலிருந்த பாயில் படுத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அந்த ஆழ்ந்த இரவு நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. விஷமுள்ள கொடிய பாம்பு அவர்கள் அருகில் மெதுவாக வந்தது. விபரீதம் நடக்கப் போவதை அறிந்த நாய் குலைத்துக் கொண்டே வெளியிலிருந்து உள்ளே ஓடி வந்தது. அவர்களை கொத்துவதற்கு முன்பாக நாய் அந்த பாம்பை கவ்விக்கொண்டு வெளியே வந்தது. நாயின் சத்தத்தை கேட்டு குழந்தையும் தாயும் கண்விழித்தார்கள். நடந்ததை புரிந்து கொண்ட தாய் அதிர்ச்சியுடன் நாயையும் பாம்பையும் பார்த்தாள். தங்களின் உயிரை காப்பாற்றிய நாயை கட்டி தழுவிக்கொண்டாள் அந்த தாய். அந்த சிறுவனும் தன் தாயுடன் சேர்ந்து நாயை கட்டிப்பிடித்துக் கொண்டான். மனிதன் காட்டிய சிறிய அன்பிற்கு அந்த நாய் அன்பையும் நன்றியையும் பெரிய அளவில் வெளிப்படுத்தியது. In a universe of infinite possibilities, one idea sparks a revolution. Media My Idea. Idea never ends.